கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 338வது வேதவினாவுடைய பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். 338வது வேதவினாவுடைய பகுதியின் தலைப்பு நற்குணமும் நபரும். நற்குணமும் நபரும், அதாவது ஒரு நற்குணத்தினுடைய முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும், அதோடு ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற நற்குணத்தையும் அதற்கு சம்பந்தப்பட்ட எத்தனை எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கோ அத்தனை எழுத்து உடைய பெயரை கண்டுபிடிக்க வேண்டும். எடுத்துக்காட்டு, இப்பொழுது திரையிலே உங்களுக்கு ஊ என்ற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, 3 என்ற எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு நற்குணத்தை கண்டுபிடித்து அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபரை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நபரின் பெயரானது 3 எழுத்துக்குள் அடங்க வேண்டும். ஓகே, இந்த கேள்விக்கான பதில் என்பது உபசரிப்பு. உபசரிப்பு அந்த 3 எண்ணுக்குள் எழுத்துக்கள் அடங்கிய உபசரிப்புக்கு சம்பந்தமான ஒரு பெயர் லோத்து. உபசரிப்பு லோத்து. இப்படிதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும், அது ஒரு நற்குணத்தினுடைய முதல் எழுத்து. ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த நற்குணத்துக்கு சம்பந்தமான நபரினுடைய மொத்த எழுத்து. முதலாவது கேள்வி, அ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு நற்குணம், அதோடு சம்பந்தப்பட்ட 3 எழுத்துடைய நபர். இரண்டாவது கேள்வி, தா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு நற்குணம், அதற்கு சம்பந்தமான 3 எழுத்துடைய ஒரு நபரை கண்டுபிடிக்கணும். மூன்றாவது கேள்வி, ம என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு நற்குணம், 4 எழுத்து பெயரையுடைய ஒருவர், அந்த ம என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் நற்குணத்துக்கு சம்பந்தமான நபர். நான்காவது கேள்வி, சா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் நற்குணம், அதோடு அதற்கு சம்பந்தமான 2 எழுத்துடைய நபர். ஐந்தாவது கேள்வி, தி என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு நற்குணம், 7 எழுத்துடைய ஒரு நபர். அடுத்ததாக 6வது கேள்வி, ச என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு நற்குணம், அதோடு கூட 2 எழுத்துடைய ச என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் நற்குணத்துக்கு சம்பந்தமான ஒரு நபர். 7வது கேள்வி, ஈ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் நற்குணம், அதோடு சம்பந்தப்பட்ட 4 எழுத்துடைய ஒரு நபர். 8வது கேள்வி, ஊ என்ற எழுத்துடைய ஒரு நற்குணம், அதோடு சம்பந்தப்பட்ட 4 எழுத்துடைய ஒரு பெயர். 9வது கேள்வி, போ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு நற்குணம், அதோடு 2 எழுத்துடைய இதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெயர். கடைசி மற்றும் 10வது கேள்வி, கீ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு நற்குணம், கீ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு நற்குணம், அதோடு அந்த நற்குணத்துக்கு சம்பந்தமான 5 எழுத்துடைய ஒரு நபர். இப்படித்தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து உங்களுக்கான பதிலை அனுப்பும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பதில் நாளை இரவுக்குள் வந்து சேர வேண்டும். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.